ஃபீலா ஜாலியாக தான் இருக்குல்ல? Oh my god, I'm back. ஆரஞ்சு போட்டுட்டு பிங்க் போட்டுட்டு பர்பிள் போடலாமா? இட்லி அயன் பண்ணி வைக்க மறந்துட்டேன். பட் ஐ நோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கசிங்க போன இந்த ட்ரெஸ் எனக்கு கொட்டி விட்டு வரைக்கும் நீ குத்தி விட்டேன் கொட்டி குத்தி விட்டேன். ஹாய். So good to be back and உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னோட XVG சேனலையே மிஸ் பண்ணேன். அண்ட் நான் என்ன போஸ்ட் போட்டாலும் இன்ஸ்டால அது கீழே கமெண்ட்ஸ் வந்து எப்போ யூடியூப் வர போறீங்க, என்னோட இன்பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் விஜயக்கா மிஸ் யூ, எப்போ வர போறீங்க யூடியூப்ல வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணியும் முடியாத விஷயம் இன்னைக்கு உட்காந்துட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல் XVG. பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அது அங்கங்க நடுவுல பேசுவோம். பட் இப்போ வந்து வீடியோக்குள்ள போவோம். திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் மை ஃபேவரட் லுக் which is a bohemian look. எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா இட்ஸ் மோர் லைக் ஹிப்பி. பேசிக்கலி நான் ஒரு ஹிப்பி மாதிரி தான். ரொம்ப பிடிச்ச விஷயம் நோ கிராமர், நோ ரூல்ஸ். எனக்கு பேசிக்கலி ரூல்ஸ் இல்லாட்டி பிடிக்கும். அண்ட் இட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் கலர்ஸ். ஸோ எனக்கு என் லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்க பிடிக்கும், நான் கலர்ஃபுல்லாக இருக்க பிடிக்கும். ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு லுக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஏன் நம்ம பொஹீமியன் லுக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் தான் பண்ண போறேன். என்னோட மேக்கப் காட்ட போறேன், நான் என்ன ட்ரெஸ் போட போறேன்னு காட்ட போறேன், எப்படி வந்து அந்த லுக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன்னு ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கிளீன் ஃபேஸ் வேணும். அதுக்கு நான் டெர்மாவைவ் ஹைட்ரோ கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை க்ளீன் பண்ண போகிறேன். இதில் இருக்க நேச்சுரல் கொலைடல் ஓட்மீல் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட், எக்ஸஸ் ஆயில் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸை சூப்பராக தரவாக க்ளீன் பண்ணுது. இதில் இருக்க மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்க உதவுது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணி எந்த ப்ராடக்ட்டுமே இல்லாத க்ளீன் ஃபேஸ் இது. கிட்ட வந்து காட்டுறேன், ஒன்றுமே இல்லை. இப்போ லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூர் ராங். பிகாஸ் நான் சர்வைவர் போகிறதுக்கு முன்னாடி சர்வைவரில் போய் எப்படியும் வந்து கற்பாக போகிறோம், கண்ணக்கரையில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஐடியா பண்ணி லிப்பை மட்டும் டின் பண்ணிட்டேன். இது 6 months இருக்கும்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு 6 months மேலேயே இருக்கு. ஸோ அது மட்டும்தான், அது வந்து மேக்கப்பில் கணக்காகாது. இப்போ வந்து நம்ம ஃபேஸை ப்ரெப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசிங் லோஷன் ஃப்ரம் நியூட்ரிடர்ம் வித் விட்டமின் இ. என்னோட நிறைய வீடியோஸில் நான் இதை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பேன். அண்ட் ரீசென்ட்லி வந்து இது மேலே எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சு. பிகாஸ் நான் சர்வைவர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என் டேன் எடுக்கிறதுக்காக பீல் பண்ணேன். அண்ட் பீல் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய எக்ஸ்பென்சிவ் மாய்ஸ்சரைசிங் லோஷன்லாம் நான் யூஸ் பண்ணேன். அதில் கிடைக்கிற ரிசல்ட், இன்ஃபேக்ட் அதை விட கம்ஃபர்டபுளான ரிசல்ட் எனக்கு இதில் கிடைச்சது. சும்மாலாம் நான் சொல்லலை, நிச்சயமாக சொல்கிறேன். ரீசென்ட்லி ஒரு மேக்கப் பர்சன் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ப்ரைமராக வந்து இதை தான் இப்படி எடுத்தாங்க. எடுத்த உடனே எனக்கு அப்படியே வாட் என்னமோ நானே வந்து என்னோட பிராண்டையே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் ஸோ குட். லோஷன் போட்டுட்டு அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக வெளில போகலாம். உங்கள் ஸ்கின் இஸ் ப்ரொடெக்டட். அதே மாதிரி மேக்கப் போட போகிறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைமரை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அவ்வளோ நல்ல ஃபினிஷ் உங்களுக்கு இது கொடுக்கும். இந்த 2 ப்ராடக்ட்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம், ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லாமே புது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணதோ இல்லை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதோ எதுவுமே நான் இப்போ காட்ட போகிறது இல்லை. ரீசன் பீயிங், இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஆனிவர்சரி வந்துச்சு. ஆனிவர்சரினா வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆனிவர்சரி இருக்குது. அது வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண அந்த டே. ஸோ அது வந்தப்போ ஃபெரோஸ் எனக்கு என்ன வேணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால சரி ஓகே மேக்கப் வாங்கி கொடுன்னு சொன்னேன். ஃபெரோஸ் நினச்சிட்டாங்க வந்து ஏதோ வந்து 1000-2000 வந்து ஏதோ லிப்ஸ்டிக் ஏதோ வாங்கிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே சைட்டாக செஃபோரா கூட்டு போயிட்டு காலி பண்ணிட்டேன். ரீசென்ட்லி வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். எந்த ஃபில்டரும் இல்லாமல் ஜஸ்ட் சன்லைட் மட்டும் படும்போது ஒரு பிக்சர், ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப்போட. அதுக்கப்புறமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மேக்கப் லுக்கை காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொஹிமியன் லுக்கில் கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக்கும் வரப்போகுது. அண்ட் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது ஃபேஸ்க்காக பாபி ப்ரௌனோட W048 கோல்டன் பீச் ஸ்மாஷ் பாக்ஸோட ஹேலோ ஹெல்தி க்ளோ ஆல் இன் ஒன் டிண்டட் மாய்ஸ்சரைசர் வித் SPF 25. இந்த ரெண்டத்தையுமே கலந்து இப்போ நான் போட போறேன். கொஞ்சோண்டு போடலாம், எனக்கு ரொம்ப பயங்கரமா ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. பயங்கரமா எல்லாரும் பியூட்டி பிளெண்டர் பத்தி பேசினாங்க. வாட்ஸ் த ஹைப் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிஜமாலே வேற லெவல். இது வந்து முடிக்கும் போது செம்ம ஒரு ஃபினிஷ் கொடுக்குது.
இதுக்கு மேலே எனக்கு போட்டால் எனக்கு பிடிக்காது. Okay, for eyes, I'm going to use this cream concealer from Ilana. It's called Soft Blur. வந்து ரெட்னஸ் இருக்கும், நம்ம பிங்காக இருக்கா, அது வந்து சூப்பராக கன்சீல் பண்ணுது. What do you think? Next, I'm going to use this pressed powder from Bobbi Brown. It's called Soft Sand. ஸோ ஃபுல் ஃபேஸ்க்கு போடுறதுக்கு என்னோட ஃபேவரட் இந்த ப்ரஷ் ஃப்ரம் Sephora யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் I'm going to do my eyes, starting with my eyebrows. அதுக்கு வந்து புதுசாக எந்த கிட்டும் வாங்கலை. என்னோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஒரு நாளைக்கு வந்து இந்த ப்ரஷ் காணா போயிடுச்சு. சரி, வேறு வழியே இல்லாமல் இதை வச்சு ஐப்ரோஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால இதே பண்ண ஆரம்பிச்சாச்சு. திஸ் இஸ் பேக் 222. மோஸ்ட்லி வந்து இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இங்கேயும் நீங்கள் ஃபுல் பிளாக் போட்டிங்கன்னா அது ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கும். அதனால வந்து லைட்டாக இப்படி டச் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி இங்கே எதுவும் பண்ண மாட்டேன். போஹோ லுக் எப்படின்னா மோர் லைக் ஹிப்பி தான். அவங்க வந்து ஹேர் கட் பண்ண மாட்டாங்க, தி டோன்ட் கேர் அபவுட் எனி திங். ஐப்ரோஸ்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அண்டன்னா ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். பட் எனக்கு எப்பயுமே ஐப்ரோஸ் கொஞ்சம் எப்படி இருந்தால் பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து ஒரு வீடியோ பண்ணும்போது ஐப்ரோஸ் கண்டிப்பாக பண்ணிடுவேன். Next, I'm going to go for eyeshadow, and for that I'm going to use Natasha Denora's Sunrise Palette. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த போஹோ லுக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கச்சா முச்சான கலர்ஸ் போட்டுக்கலாம். நோ ரூல்ஸ், நோ பவுண்ட்ரிஸ், மனசுக்கு பிடிச்சதை பண்ணலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே பியூட்டிஃபுல்லாக இருப்போம். சன்ரைஸ் பேலட்டில் இருக்க சன்ரைஸ் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன், yellow, orange அண்ட் பர்பிள். நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறது இங்கேயும் ஹைலைட் பண்ணிவிட்டு இன்னும் கார்னர்ஸில் கொஞ்சோண்டு கிளிட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிளிட்டர் ஆட் பண்ணியாச்சு, ஃபாலோட்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு, ஐலாஷ் கர்ல் பண்ணியாச்சு, அண்ட் மஸ்காராவும் போட்டாச்சு. சரி, டிஃப்ரென்ஸில் போட்டோன்னு எப்படி கண்ணு ஓப்பன் ஆகுது பாருங்களேன். இந்த கண்ணுக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் கான்டோரிங். ஆக்சுவலி எனக்கு இங்கே கொஞ்சோண்டு டபுள் சின் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் பயங்கரமாக வந்து ஃபேஷியல் யோகாலாம் பண்ணி அப்படியே என்னென்னு கேட்காதீங்க, நான் வேறு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டூப்பிடாக ஃபேஸ் எப்படி பண்ணால் அதான் ஃபேஷியல். திஸ் இஸ் ஸ்வீட் சால்மன் ஃப்ரம் கே பியூட்டி. ஐ ரியலி லவ் இட். ப்ளஷ் அவுட் போட்டாச்சு. ரொம்ப கொஞ்சம் அதிகம் போட்டோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த டோன் கம்மியாயிடும். Now comes the best part, ஹைலைட்டர் இங்கே போட்ட உடனே சீக்ஸ் வந்து ஹை ஆகிடும் அண்ட் இந்த இடம் க்ளோ வரும். அப்படியே ஃபேஸே வந்து ஒரு சூப்பர் க்ளோ கொண்டு வரும். பிங்க் க்ளோ ஃப்ரம் பாபி ப்ரவுன். தெரியுதா? வாவ்! I'm going to try Toasted Honey 72 from Bobbi Brown. But I still have my doubts. அதனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோன்னு இன்னொரு ஆப்ஷனும் வச்சுருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகாட்டி அது போடுறேன். ரெட் கலர். இது ரெண்டுமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் நிறைய காசு கொடுத்து அவங்க ஷாப் பண்ணதுனால உங்களுக்கு ஃப்ரீ என்ன வேணும்னு கேட்டு இதை கொடுத்தாங்க. எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த ஃப்ரீயாக கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். So I'm done with my makeup. எனக்கு என்னமோ கொஞ்சோண்டு ஐலைனர் போட்டு நல்லா தோணுது. கீழே ஒரு டாட் வச்சுட்டாங்க, அதுக்கு தான் மிரர் பார்த்து பண்ணணும். ஓகேயா. ஸோ இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கு வந்து ட்ரைபாட் பெருசு பண்ண போகிறேன். ஏன்னா ஃபுல் ட்ரெஸ் தெரியணும்ல, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இதான் நான் அயன் பண்ணாத அந்த ட்ரெஸ், ஒரு கோவாஸ். இது ரீசெண்டாக நான் வந்து சூட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன். ஸோ இது கூட வந்து நான் இயரிங்ஸ் போட போகிறேன். அண்ட் ஹிப்பி லுக், போஹோ லுக் அப்படின்னாலே வந்து தலையில் ஒரு ஹெட் பேண்ட் போட்டிருக்கணும். அதனால தான் நான் வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் இல்லை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணுறேன்னா தலையில் ஏதாவது இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் அது பண்ணுவேன். அண்ட் லேட்டர் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டே அந்த என்னோட சோல் ஒரு ஹிப்பி சோல்னு சொல்லுது. என்னையும் அறியாமல் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். போகலாம்.
என் தலையை வந்து இதெல்லாம் பண்ணுவேன், ஏன்னா அவங்க வந்து டோன்ட் கேராக தான் தெரிவாங்க அப்படி. அதனால even better for me because I hate to do anything to my hair. எனக்கு வந்து இந்த curling, இந்த straightening அதெல்லாம் பிடிக்காதுன்னா எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து அதெல்லாம் என் ஹேருக்கு எடுத்துடும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் பிகாஸ் I'm bored of my look. இதே மாதிரி பண்ணுது. So this is it. I'm a bohemian chick. இன்னும் 2 விஷயம் பாக்கி இருக்கு. ஒன்று வந்து cologne, another one is setting spray. UV set from I don't know where. This is Cartier, my favorite. என்னதான் நம்ம எவ்வளோதான் வந்து அழகா இருந்தாலும் பக்கத்தில் ஒருத்தவங்க வரும்போது the way we smell is very 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 important. ஸோ அதுவும் பொண்ணுங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஆல்வேஸ் ஸ்மெல் குட். பொஹீமியன் லுக் எனக்கு பிடிக்கும். நிறைய கலர்ஸ் போட்டுட்டு கச்சாமுச்சான வெளில போயிருக்கேன். பட் மேக்கப் பண்ணதில்லை. இந்த மாதிரி ஹேர் பேண்ட் அண்ட் எவ்ரி திங் எனக்கு என்னமோ இன்னைக்கு சூப்பராக செட் ஆன மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னும் போது நான் யோசிச்சு வச்சுருந்தது இன்னொரு லுக் தான். பட் திடீர்னு ஹோலி அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஹோலினாலே கலர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஸோ கலர்ஸ்னாலே பொஹீமியன் லுக்குன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால ஒய் நாட் பொஹீமியன் லுக் சொல்லிட்டு இந்த போஹோ லுக் இன்னைக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்ல எவ்வளோ கலர்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலர்ஸ் ஆட் பண்ணணும் because totally worth it. Okay, I see you next time with an interesting video. Till then, stay good, stay happy. I love you all so much. Bye.